Hi friends, welcome to Samayal Vera Level. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாம்பழ ரபடி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் முந்திரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாம்பழத்தை இப்போ மிக்சியில் போட்டு பல்ப் ரெடி பண்ணிடுவோம். இப்போ மேங்கோ பல்ப் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து ரெடியாக வச்சிட்டோம். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பால் சேர்த்துருவோம். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சிட்டு வருது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸாக நல்லா கொதித்து நல்லா திக்காகிட்டே வருது பாருங்கள். நல்லா சுண்டி வருது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். சர்க்கரை சேர்த்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மேங்கோ பல்ப்பு அரைச்சோம்ல அதை சேர்த்துடலாம். நல்லா திக்காகி பதமாக வந்துருச்சு பாருங்கள். மேங்கோ ரபடி இப்போ நம்ம எடுத்து வச்ச பாதாம் முந்திரியெல்லாம் போட்டுடலாம். பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, மேங்கோ ரபடி ரெடி. சம்மர் சீசனில் நமக்கு அதிகமாக மாம்பழம் அதிகமாக கிடைக்கிறதுனால இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேறு லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.